ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு, அவர்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு இரட்சகன் இல்லாமல் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அந்த வேதனையில் அவர்கள் முறையிடுகிற சப்தம் மனிதர்களுக்கு கேட்டதோ இல்லையோ, அதிகாரிகளுக்கு கேட்டதோ இல்லையோ, அவர்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல இருந்த அந்த சூழ்நிலையில் அவர்கள் முறையிடுகிற சப்தம் தேவ சந்நிதியில் கேட்கப்பட்டது. கேட்டதுனால என்ன நடந்தது? கர்த்தர் அங்கே தம்முடைய இரட்சகனாகிய மோசேயை அனுப்பி தம்முடைய ஜனங்கள் விடுதலையாவதற்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்தார் என்று இந்த இடத்துல நாம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் தருகிற நல்ல ஒரு வார்த்தை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான கண்ணீர்கள், உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் வடிக்கிற வேதனைகள், பல காரியங்களை குறித்து ஸ்தோத்திரம், யாரும் என்னை கேட்கலையே, என்னுடைய உணர்வை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, என்னை ஸ்தோத்திரம் தட்டி கொடுப்பதற்கு, நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாமும் தேவ சந்நிதியில் எட்டி இருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்கிறார். தேவன் அதை பார்த்து விட்டார். தேவன் அதை கவனித்து விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்புவார். நீங்கள் விடுதலையாகிற ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். பல நாள் வியாதி, பல நாள் போராட்டம், பல நாள் வேதனை, பல நாள் நிந்தனை, ஸ்தோத்திரம், பல மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் எல்லாவற்றையும் தேவ சந்நிதியில் ஹல்லேலூயா எட்டி இருக்கிற உங்கள் எல்லா வேதனைகளையும் மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார், அவர்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். இந்த 3 வார்த்தையும் அதில் போடப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். உங்களையும் என்னையும் நினைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115 வாசிக்கிறோம். மனுஷங்க நினைக்கலன்னா என்ன, உறவுகள் நினைக்கலன்னா என்ன, நம்பின மனிதர்கள் நினைக்கலன்னா என்ன, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் மேல நினைவாக இருக்கிறார். அவர் உங்க மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியே உங்களை நினைத்திருக்கிற கர்த்தர், உங்கள் பெருமூச்சை பார்த்திருக்கிற தேவன், தேவ சந்நிதியில் எட்டியிருக்கிற உங்கள் எல்லா வேதனைகளுக்கும் அழுகைகளுக்கும் ஸ்தோத்திரம் தக்கதாக சரியான ஒரு பலனை, பதிலை, மேன்மையை நிச்சயம் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சர்வ வல்லவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும், வேதனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், வியாகுலங்களையும் கர்த்தர் முழுவதும் அகற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைவு கூறுகிற தேவன், கண்ணோக்குகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மேன்மையை கட்டளையிடுவதாக. இப்படி நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.